ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு 4th யூனிட்லேருந்து கல்ச்சுரல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலான சம்மரியாக தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சப்ஜெக்டில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ஹைப் த வீடியோவில் நம்ம சேனலை ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கல்ச்சுரல் ப்ராப்ளம் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம தமிழில் திருக்குறள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் எழுதியிருக்காரு. ஆனால் திருவள்ளுவரோட திருக்குறளை நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படியே டிட்டோவாக அந்த லாங்குவேஜில் கன்வே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நோ தான். முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா தமிழில் ஒரு வார்த்தையோட ஒரு அர்த்தங்கள் அந்த எக்ஸாக்ட் மீனிங்கில் இங்கிலீஷில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ப்ராப்ளமும் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்குமே கர்நாடகா கேரளாக்குமே கல்ச்சர் வேறு. அப்போது நம்மளோட கல்ச்சரை நம்ம எழுதியிருப்போம். நம்ம எப்படி அவங்களோட ஃபெஸ்டிவலாக இருக்கலாம். இப்போது நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு நம்ம இப்போது வேறு ஒரு பேர் சொல்லுவோம். ஏன்னா அவங்களோடது ஓணம், அதுக்கெல்லாம் அவங்க வேறு பேர் சொல்லுவாங்க. அண்ட் அதை அந்த கல்ச்சரில் அவங்க ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க. நம்மளோட கல்ச்சரை நம்ம ஃபீல் பண்ணி எழுதியிருப்போம். அப்போது அவங்களோட கல்ச்சரை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளால் எக்ஸாக்டாக அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ப்ராப்ளம் ஒரு எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். அண்ட் அதே மாதிரி ஒரு கல்ச்சர் டீப்லி இன்டர்ட்வின்ட் அப்படின்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே வேறு வேறு கல்ச்சர் இருக்கும். அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இடியம் அண்ட் கான்செப்ட். ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு கான்செப்டுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்ஸ் மாறும், எமோஷன்ஸ் மாறும், ரெஃபரன்ஸ் மாறும், அதெல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய சோர்சஸ் கல்ச்சர்ஸ் நிறைய மாறும். அதனால் நம்மளால் எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது கல்ச்சரல் அதுக்கு ஒரு பயங்கரமான பேரியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் டிஃபர் ஆகும். நம்ம ஒரு சோர்ஸ் கல்ச்சரில் இருப்போம். அண்ட் அந்த கல்ச்சர் அங்கே இருக்குமா, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அவங்க டார்கெட் பண்ணுற கல்ச்சர் வேறவா இருக்கும். அப்போ அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க டார்கெட் பண்ணுற கல்ச்சரில் தான் நோக்கி எழுதுவாங்களே தவிர நம்மளோட கல்ச்சரில் எழுத மாட்றாங்க. அண்ட் ஒரு வேர்ல்டு வைடாக ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நிறைய நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்லேஷனே ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம ஒரு ஆத்தர் சொன்னது, இப்போ தமிழில் ஒரு போயட் சொல்கிறத எக்ஸாக்டாக இங்கிலீஷில் கண்டிப்பாக அவங்களால ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட சென்ஸ் மாறும், டோன் மாறும், ஹியூமர் மாறும், ஒரு இம்பேக்டே டோட்டலாக டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம தமிழ் பீப்புள்ஸ் ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வேறு மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதில் மீனிங் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பேசிக்காக இதனால தான் கல்ச்சர் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒய் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் காசஸ் ட்ரான்ஸ்லேஷன் சேலஞ்சஸ். கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் எதுக்காக ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட கல்ச்சர் தான் அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். இப்போது நம்மளோட தமிழ் மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அவங்க சில்க் சாரீ தான் கட்டுவாங்க. அண்ட் மலையாளிஸ் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட அந்த ஒயிட் சாரீ தான் கட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸை வச்சே இந்த நாட்டில் உள்ள பிரைடு இவங்க, இந்த ஸ்டேட்டில் உள்ள பிரைடு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு மேக்கப்பாக இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம். அதே போல் தான் கல்ச்சுரல் தான் ஒரு ரியாலிட்டியை கொடுக்கும். நம்மளோட வேல்யூஸு, கஸ்டம்ஸு, பிலீஃபு, சோஷியல் நார்ம்ஸ், ஹியூமர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறது இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு பிரிட்ஜாக தான் இருக்க முடியுமே தவிர
அதில் வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் கேப் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வேர்ல்டு வைடாக ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு கல்ச்சர்ஸ் இருக்கிறதுனால நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டரால் ஒரு பிரிட்ஜாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக வந்து டிட்டோவும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு கல்ச்சர்லேயுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அவங்களோட சோஷியல் ஹேபிட்ஸாக இருக்கலாம், அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப், அவங்களோட ஃபுட்டு, கிளாத்திங், அவங்களோட ஹிஸ்ட்ரிக்கல் கான்செப்ட். இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி கான்செப்டை வந்து நம்ம ஒரு ஒர்க்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதே தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த விஷயத்தில் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம இருந்திருப்போம். இப்போ தூத்துக்குடியிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை நம்ம எடுத்து எழுதும்போது ஒரு வெறியோட, ஒரு நம்ம மனசில் உள்ள ஆதங்கம், பெயினோட வந்து நம்ம எழுதுவோம். ஆனால் அதை அப்படியே ரீடர் வந்து ரீட் பண்ணி அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் வந்து அதில் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கீ இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டைரக்ட் ஈக்குவலன்ஸ். இதில் என்ன அப்படின்னா ஒரு கல்ச்சருக்குன்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்கும், ஒரு கல்ச்சரல் பாண்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்குமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு கல்ச்சரையுமே வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது. அவங்களோட கல்ச்சர் வந்து யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு கல்ச்சரும்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் ஆர் சோஷியல் டேர்ம்ஸ். ரிலீஜியஸாக இப்போது நம்ம வந்து கடவுளை நோக்கி வந்து ஒரு போமோ ஒரு ஒர்க்கோ எழுதுகிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மகாபாரதம் அண்ட் ராமாயணம்லாம் வந்து நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதே வந்து அவங்க வேறு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது வேறு மாதிரியாக இருக்கலாம். அவங்களோட வேர்சஸாக இருக்கலாம், குட் ஈவில், அவங்களோட நாலேஜ் ஆஃப் குட் ஈவில் அபவுட் காட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க கடவுளை பார்க்குற விதம், அவங்க நம்புகிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இடியம்ஸ், ப்ராவப்ஸ், அப்புறம் அந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, இடியம்ஸ், ப்ராவப்ஸ் இப்படிலாம் இப்போ தமிழில் உள்ள ப்ராவப் நம்மளோட பழமொழியே வந்து நமக்கு வந்து நிறைய வந்து புரியாமல் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சரில் வந்து ஒரு இமேஜின் பண்ணியோ இல்லைனா ஒரு ஹிஸ்ட்ரியில் உள்ளதையோ வச்சு வந்து ஒரு பஞ்ச் பண்ணி நமக்கு வந்து ஒரு இடியம்ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் உள்ள அந்த கதைகளை வச்சோ ப்ராவப் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நமக்கே வந்து நிறைய புரியாதப்போ அந்த ப்ராவப்ஸ் எல்லாம் இன்னொரு லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ப்ராப்பராக வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், அதை எப்படி கன்வே பண்ண முடியும், அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பானிஷில் டொமோரல் போயிலோ அப்படிங்கிறது லிட்ரலி டூ டேக் த ஹேர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டு மேக் ஃபன் ஆஃப் சம் ஒன் அப்படிங்கிற மீனிங். பட் நமக்கு வந்து டு டேக் த ஹேர் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து இதோட மீனிங் எப்படி நமக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸில் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லா எக்ஸாம்பிளையுமே எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை கூட நீங்கள் வந்து எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்ச்சரில் வந்து ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கல்ச்சருக்குமே. கலர்ஸாக இருக்கலாம், கெஸ்டராக இருக்கலாம், ஹியூமராக இருக்கலாம், ஒரு பொலைட்னஸ் லெவலாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ப்ளூவை வந்து நம்ம எதுக்காக ப்ளூனாலே வந்து ஒரு ஸ்கையை மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் வேறு கல்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேட்னஸை வந்து ப்ளூவோட வந்து ரெஃபர் பண்ணுவாங்களாம். அந்த கல்ச்சர் வந்து ப்ளூ டஸ் நாட் கேரி எமோஷன், ப்ளூவுக்கு வந்து எமோஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்வே ஆகுமா. இதே மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்குமே வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய ஏஷியன்ஸ், அரபிக் கல்ச்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங், ரொம்பவே லோ லெவலான கான்டெக்ஸ்டோடு இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி டேர்ம்ஸு அவங்களுக்குள்ள லாங்குவேஜே வந்து மாறும். ஒரு ஹிந்தியாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம். அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது ரிலேட்டிவ்ஸ் பை ஏஜ் நம்மெல்லாம் வந்து ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். ஆனால் அத்தை, மாமா, அத்தை, சித்தி சொல்லுவோம். அண்ட் நிறைய அண்ணி, மைனி, இதே மாதிரி நிறைய நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கே பேர் வச்சுருப்போம். ஆனால் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கசின்ஸ், அங்கிள், ஆண்டி, அவ்வளோதான். இப்போது சித்தப்பாவையும் வந்து
அவங்க அங்கிள்னு தான் சொல்லுவாங்க. பெரியப்பாவே அவங்க வந்து அங்கிள்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அதில் வந்து இப்போது நம்மளோட தமிழ் கதையிலேருந்து ஒரு சித்தப்பான்னு ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா, அதை வந்து அவங்க அங்கிள்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து அங்கிள் அப்படின்னா மாமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி டேர்ம்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹியூமர் அப்படின்னா ஒரு காமெடி. அந்த பண்ணுனாலுமே அப்படிதான். ஒவ்வொரு வேர்ட் பிளேலையுமே ஸ்லாங் மாறும். அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான அவங்க ஸ்லாங்கில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து அந்த கல்ச்சரல் தெரிஞ்சால் மட்டுமே, அந்த கல்ச்சர்லேருந்து அவர் வந்தார்னா மட்டும்தான் வந்து அவர் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதை வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கோ டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்களுக்கோ வந்து அதே சேம் கல்ச்சரில் புரியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஸ்குவிட் கேம் ஷோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சப்டைட்டில்ஸ் போட்டு பார்ப்பாங்க. ஆனால் அந்த சப்டைட்டிலை வந்து கொரியன்ஸ் எல்லாமே ஒமிட் பண்ணிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்களோட கல்ச்சரை வந்து அதை ரெஃபர் பண்ணுறதுனால அவங்களால வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் மினிஸ்டர்பிரிட்டேஷன் ஆர் ஆஃபென்ஸ் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மல் வெர்சஸ் இன்ஃபார்மல் அட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்குவோமே. இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து கன்வே பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியாக கன்வே பண்ணுவாங்க. சில கல்ச்சரில் அது வந்து பயங்கர சென்சிட்டிவாக பேசுவாங்க. ஒரு ரிலீஜனாக இருக்கலாம், ஜெண்டராக இருக்கலாம், பாலிட்டிக்ஸ் டேட்டா. ஆனால் சில விஷயங்களில் சில கல்ச்சருக்கு வந்து இதெல்லாமே வந்து இயற்கை. ஒரு மரணம் அப்படின்னா அது வந்து ஒரு இயற்கை. ஸோ நம்ம வந்து அதுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்தந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறும். அப்போது அதோட டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் டு அட்ரஸ் கல்ச்சரல் ப்ராப்ளம். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ண டிரான்ஸ்லேட்டர்ஸ் ரேர்லி எய்ம் ஃபார் பர்ஃபெக்ட். ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் வந்து அவங்க பர்ஃபெக்டாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா. அவங்களோட டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து பக்காவாக அந்த ஒரிஜினல் கல்ச்சரை கொண்டு போய் அவங்க சேர்க்குறது வந்து ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க. அடாப்டேஷன் ஆர் கல்ச்சர் சப்ஸ்டியூஷன்ஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணி தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க எழுதுகிறாங்க. அவங்க வந்து ஒரிஜினலாக வந்து அவங்க எழுதலை, அடாப்ட் பண்ணி தான் போய் எழுதுகிறாங்க. அப்போது அவங்களோட இந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இடியம் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ ஒரு ப்ராவர்ப் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ அதை வந்து அவங்களால ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எக்ஸ்பிளனேஷன் ஆர் பேராஃப்ரேஸ். இதை வந்து ஒரு பேராஃப்ரைஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலோ இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கனாலோ அதை வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து அவங்க எதுக்காக கொடுத்துருக்குறாங்க, இந்த வார்த்தையை வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க எழுதினவங்களுக்கு அவங்க கல்ச்சர் இருந்தால் மட்டும்தான் வந்து புரியும். எல்லாராலேயுமே வந்து நார்மலாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்லிட்ரேஷன் ஆர் பாரோவிங். ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சில நேரங்களில் வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து நிகராக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுற லாங்குவேஜில் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரிஜினல் வேர்டே வந்து இந்த இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. And next, domestication versus foreignation. Make the text feel nature to target audience. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொம்பவே நேச்சராக வந்து கொண்டு போகணும், அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப நேச்சராக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து எல்லா நேரங்களும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. அதில் அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஃபாரின் ஃப்ளேவரோட ஒரு எஜுகேஷன் மெத்தடோட அவங்களோட கல்ச்சரை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதினாதான் இப்போ வந்து ஃபாரின் கல்ச்சர்ஸ்க்கு அவங்க ரீட் பண்ணுற மாதிரி அவங்களோட கல்ச்சருக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொன்னாதான் வந்து அவங்க ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள்ட்ட வந்து அது ரீச் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி தான் கொடுக்கணும். அப்போது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரிஜினாலிட்டி வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்சுவல் அவேர்னஸ். ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவர் பயங்கர டீப்பாக ரிசர்ச் பண்ணி அவங்க கல்ச்சர், அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கரோட கல்ச்சர்ஸ் என்ன அண்ட் எந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து இது எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத, அந்த லிட்ரேச்சர் வந்து எதை ரிலேட் பண்ணியிருக்கு,
இது எல்லாத்தோட அவேர்னஸும் அவர் இருந்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலான டிரான்ஸ்லேட்டர் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களோட டார்கெட் வந்து ரீடர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களோட மெக்கானிசம் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் கூட ஒரு கரெக்டான ஒரு இப்போ வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அயனேஜ் அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் உண்மையிலுக்குமே வந்து அயனேஜுக்கு வந்து இரும்பு காலமா தமிழில் மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஆனால் அது அப்படியே அந்த வேர்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இந்த டிரான்ஸ்லேஷனும் ஒரு வகையான டிரான்ஸ்லேஷன். ஏன்னா இங்கிலீஷில் உள்ள வார்த்தையை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அது வந்து கற்காலம். இப்போ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா கற்காலம். அதே மாதிரி அயன் ஏஜுக்குள்ள நேம் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ரியலான வேர்ல்டுக்கு வந்து இம்பேக்ட் வந்து கொடுக்க முடியாது. ஒரு புவர் ஹேண்ட்லிங் ஆஃப் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், இல்லை ஒரு டிப்ளமஸில் இருக்கலாம். ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை, தப்பான டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அஃபென்ஸ், அது ஒரு ரிப்யூட்டேஷனலான டேமேஜ் கொடுக்கும். ஒரு பேடான சப்டைட்டில்ஸ் வந்து அதோட மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் பண்ணும், அந்த மார்க்கெட்டே ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு லிட்ரஸியில் வந்து ஒரு லாஸ் ஆகுறது, அந்த புக்கு மேலே வந்து ஒரு எமோஷனே இல்லாமல், ஒரு டெப்த்தான எமோஷன் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் ஒரு பாவர்ட்டி, இதெல்லாமே வந்து எதால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷனில் கல்ச்சரால் தான் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் டாபிக். அண்ட் ப்ராப்ளம் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கல்ச்சரால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு வருது, அது வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணும், அண்ட் எப்படி வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க, டிரான்ஸ்லேஷனுக்கும் கல்ச்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.